குழு அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய மூலிகையில் நம்ம என்ன பார்க்குறோம்னா மிளகரணை. இந்த மாதிரி பழம் இருக்குங்க, இந்த மாதிரி பழம் இருக்கு. இது போன்ற இலை வடிவமைப்பு கொண்டது மிளகரணை. இந்த மிளகரணையில் பல மருத்துவ பதிவுகள் இருக்குது. பதிவுன்னு சொல்கிறோம், குறிப்பு இருக்குது. பதிவாக போட்டு பதிவுனே வந்துடுச்சு. இப்போ இந்த மிளகரணை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இது ஏன் மிளகரணைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பழம் இருக்குது இல்லைங்களா, இந்த பழத்தை, இந்த மிளகரணை பழத்தை எடுத்தோம்னா உள்ள விதை இருக்கும். ஆமாம், இது நம்ம மாணவர்கள் காட்டுறாங்க, நல்லா பார்த்துக்குங்க. இந்த மாதிரி விதை இருக்கும். இது மிளகுக்கு ஒப்பான காரத்தன்மை கொண்டது. மிளகு எப்படி இருக்குமோ அதுபோல் இதுலேயும் காரம் இருக்குது. இப்போ மிளகுக்கு உண்டான குணம் இதில் இருக்குது. சரி, இதுக்கு மிளகுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது குருதியை சுத்தம் பண்ணும். மிளகரணையுடைய வேர்பட்டையை எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு பாலில் ஒரு சிட்டிகையோ தேனில் ஒரு சிட்டிகையோ சாப்பிட்டு வந்தாலும் ரத்தம் சுத்தமாகும், வயிற்றில் பசுதீமனம் உண்டாகும், கல்லீரலை பாதுகாக்கும். இந்த லிவர் சிரோசிஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது சரியாகும். எங்காவது புண் இருந்தால் ஆற்றும். காச நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க மிளகரணையை இலைகளை சூரணமாக பண்ணி வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வகையில் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த காச நோய் படிப்படியாக குறையும். இது ஒரு விதமான கல்ப மூலிகை. இன்னொன்று, மிளகரணையிலிருந்து எடுக்கக்கூடிய உப்பு கிட்னி ஃபெயிலியரில் பாதிக்கப்பட்டு சிறுநீரக செயலிழப்பினால் இருக்கிறவங்களுக்கு நல்ல மருந்தாக பயன்படுது. பலருக்கு அனுபவத்தில் கொடுத்து பார்த்துருக்கோம். உங்களுடைய காட்சிக்காக